வணக்கம். வெல்கம் டு குறிஞ்சிஸ் கிச்சன் வண்டர்ஸ். இன்னைக்கு நான் வந்து வெறும் அரிசி அடை அப்படின்றது தான் பண்ணி காமிக்க போறேன். இது வெறும் அரிசிய போட்டு பண்றதுனால இது பேரு வெறும் அரிசி அடை. ஸோ இது வந்து நம்ம புழுங்கல் அரிசி யூஸ் பண்ணி பண்ற டிஷ்ஷு. அண்ட் இது வந்து இதுக்கு வந்து நம்ம சாம்பார், சட்னி என்ன வேணா பண்ணி சாப்பிடலாம். இது ஒரு கேரளா டிஷ் தான். அதுல கொஞ்சம் டிஃபரெண்ட் வேரியேஷன்ஸ் போட்டு இது டேஸ்டியா பசங்களுக்கு பண்ணி குடுக்குற மாரி பண்ண போறேன். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த புழுங்கல் அரிசிய தான் ஒரு 3 ஹவர்ஸ் ஊற வச்சுட்டு நல்லா மிக்ஸியில வந்து அரைச்சு எடுத்திருக்கேன். கொஞ்சம் கொர கொரன்னே அரைச்சு எடுத்துக்கலாம். இது வந்து புழுங்கல் அரிசி, இல்லன்னா இட்லி ரைஸ். நான் இதுக்கு இட்லி ரைஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். கடாயில ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கடுகு தாளிச்சு கொட்டிக்கலாம். இந்த கேபேஜ் நறுக்கி வச்சிருக்கேன். இந்த கேபேஜையும் சேர்த்துக்கலாம். இதுக்கு வேண்டிய உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மாவுல கொஞ்சம் உப்பு போட்டு தான் அரைச்சிருக்கேன். ஸோ பார்த்து இதுக்கு உப்பு போட்டுக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி. சில்லி பவுடரும் போட்டுக்கலாம். ரொம்ப மஞ்சள் பொடி. இது வந்து யூஸ்வலா அந்த கேரளா ரெசிபியில வந்து இந்த கேபேஜ் அப்படியே கட் பண்ணி மாவுலயே போட்டுருவா. மாவுலயே போட்டுட்டு இது தட்டுற மாதிரி அந்த மாதிரி கூட தட்டிப்பா. ஸோ உப்பு, காரம் போட்டு. பட் இந்த கேபேஜ் இந்த மாதிரி கொஞ்சம் வதக்கி போடும்போது இதோட டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி நல்லாவே இருக்கும். இதுலயே பாதி வெந்துடும் கேபேஜ். அப்புறமா அதை நம்ம மாவுல சேர்த்து நம்ம அடையா வைக்கும் போது இன்னும் டேஸ்டியா இருக்கும். இதில் சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் இந்த கரம் மசாலா போட்டுக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கலாம். இப்போ இந்த அளவு ஆனா போதும். இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு இதை அந்த மாவுல சேர்த்துடலாம். இப்போ இந்த மாதிரி நல்ல தோசை மாவு மாதிரி கரைச்சிக்கணும் இதை. ஸோ இந்த கேபேஜ் எல்லாம் போட்டிருக்கிறத இதை நல்லா சிம் பண்ணிட்டு அடுப்பை இப்படி போட்டுட்டு இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி தான் விடணும். தோசை மாதிரி ஃபுல்லாக ரவுண்ட் ஆக்கக்கூடாது. அப்படியே இதை ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். இதுக்கு எண்ணெயை சுற்றி விட்டுடலாம். ஒரு சின்ன ஹோல் பண்ணிடலாம். அங்கேயும் கொஞ்சம் எண்ணெய் விடலாம், அப்போதான் அது வேகும். இப்போ இந்த அளவு ஆனவுடனே நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம். ஏன்னா இந்த அளவு ஆனால் நல்லா ரோஸ்ட் ஆனாதான் நல்லா இருக்கும். ஸோ இதை அப்படியே திருப்பி போட்டுடலாம். இதுக்கு நம்ம ஒரு சைடு விட்ட எண்ணெயே போதும். ஸோ அதுலயே இந்த சைடு நம்ம வெந்தணும்னா அடுத்தது போட்டுக்கலாம். ஸோ இந்த அளவு ஆனோடனே இப்போ நல்லா இருக்கும். இதை நம்ம எடுத்துடலாம். இதுக்கு வந்து கேரளால அவ வந்து போட்டுக்கிறது வந்து பச்சை மிளகா, தயிர், அப்புறம் உப்பு இதெல்லாம் தொட்டு அவ சாப்பிடுவான். பட் நாங்க எங்க இடத்துல வந்து மிளகாப்பொடி போட்டுன்னு சாப்பிடுவோம். மிளகாப்பொடி தயிரும் நல்லா இருக்கும். இல்ல சட்னி வேணாலும் பண்ணிக்கலாம். இது ரொம்ப டேஸ்டியா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வெறும் அரிசி அடையை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது டெஃபினட்டா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.